லாஸ்ட் எபிசோடில் கட்டிங் ஆஃப் நெக்லைன் எப்படின்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸ் அவுட் சைடில் கொடுத்தோம்ல அந்த எக்ஸஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். மேக் ஷுர் தட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்குள்ளே உங்களோட ஸ்டிச் எங்கே தெரியுமா இருக்கணும், இந்த மாதிரி எட்ஜில் இருக்கணும். ஸோ இந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணக்குள்ளே தான் யூ வில் ஹாவ் அ ஸ்மூத் ஃபினிஷிங். இந்த மாதிரி ரைட் சைடில் பார்க்கக்குள்ள நீட்டான ஃபினிஷிங் வரும். நான் இங்கே கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி நான் ஹேண்ட் மூமெண்ட்லாம் எப்படி பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ஸ்டிச் வந்து நல்லா எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் இருக்கக்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்பிள்ஸ் மாதிரி ஃபினிஷிங் வரலாம். இது வந்து ராங் சைடுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்டிச் வந்து எட்ஜில் இருக்கிறதுனால ரைட் சைடில் ஃபினிஷிங் நீட்டாக தான் வரும். ஓகே, வேணும்னா இந்த எக்ஸஸை ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கா? ரைட் சைடில் எந்த அன்ஃபினிஷ்டு பார்ட்டுமே இல்லை. பட் ராங் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ இப்போ உங்களோட நெக்லைன் எடுத்துக்கோங்க. அசியூம் திஸ் இஸ் ரைட் சைடு. ஓகே, ஆர்னா ரைட் சைடு. ஓகே, ரைட் ஆன் ரைட்னு தான் பிளேஸ் பண்ணும். இது ரைட் சைடு, இது ரைட் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணக்குள்ள மேக் ஷுர் தட் பர்ஃபெக்டாக அலைன் ஆகுதான்னு பாருங்கள், எக்ஸஸ் எதுவுமே இல்லாமல். ஸோ அந்த கர்வ் வந்து கரெக்டாக போய் சீட் ஆகணும். நம்ம கொஞ்சம் எக்ஸஸ் விட்டு கட் பண்ணோம், பட் ஸ்டில் அது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே வந்து கேன்வாஸில் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ எப்பயுமே கொஞ்சம் எக்ஸஸ் விட்டு கட் பண்ணுங்கள் டாப்பில். ஸோ தட் நமக்கு ஏதாவது ஷார்ட்டேஜ் வந்ததுன்னா இட் வில் சப்போர்ட். நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐம் கிவிங் அ பின்ஸ். ஓகே, பீங் அ பிகினர் இந்த ஸ்டெப்லாம் மேண்டேட்ரி. பின் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா வைக்கக்குள்ளே கரெக்டாக இருக்கும், ஸ்டிச் பண்ணக்குள்ளே என்ன ஆகிடும், ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பின்ஸ் மேண்டேட்ரி. ஓகே, பின் பண்ணிட்டோமா? பர்ஃபெக்டாக இருக்கா? ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம்னா கேன்வாஸ் மேலே ஒரு 1/4 ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம பொதுவாக நெக்லைனுக்கு கொடுக்குற சீம் அலவன்ஸ் 1/4 இருக்கும். அந்த 1/4 நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/4 பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளோட ப்ரெஷர் ஃபீட் கூட அலைன் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ண அப்புறம் பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நாச்சஸ் கொடுக்கணும். நாச்சஸ் வெரி க்ளோஸ் டு த ஸ்டிச். பட் மேக் ஷுர் ஸ்டிச்சை கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஆல் ஓவர் நாச் கொடுங்க. நாச் கொடுத்துட்டு பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கேன்வாஸ். இந்த கேன்வாஸை டேர்ன் பண்ணி கேன்வாஸ் மேலே நம்ம டாப் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அப்படி டாப் ஸ்டிச் கொடுக்கக்குள்ள இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ், இது வந்து கேன்வாஸ் பக்கமாக இருக்கணும். ஸோ ராங் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். கேன்வாஸ் பக்கமாக தான் இந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட ஸ்டிச் எங்கே இருக்கணும்னா கேன்வாஸ் மேலே எக்ஸ்ட்ரீம் எட்ஜில் இருக்கணும். ஓகே, இதுக்கு பேர் டாப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட நெக்லைன் கம்ப்ளீட்டட். இது அப்படியே இந்த மாதிரி டேர்ன் பண்ணி நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, ஹாப்பி சூயிங் அண்ட் கீப் லேர்னிங்.